ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒரு முறை ஸ்ரீமடத்திற்கு ஒரு நடுத்தர வயது பெண்மணியும் அவருடைய கல்யாண வயது மகளும் வந்திருந்தனர். அவர்களுடைய முகத்தில் ஒருவித சோகமும் தயக்கமும் தெரிந்தது. ஸ்ரீமகான் அவர்களை அழைத்து அவர்களை ஸ்ரீமடத்தின் ஒரு ஓரமாக அமரச் சொன்னார்கள். அவர்களிடம் ஏதும் எந்த விபரமும் கேட்கவில்லை. சற்று நேரம் கழித்து ஸ்ரீமடத்தின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு பணக்கார தம்பதியர் இறங்கினர். அவர்கள் கைகளில் தட்டு நிறைய பழங்கள், திருமாங்கல்யம், காமாட்சிக்கு காணிக்கை செலுத்துவதற்காக கொண்டு வந்திருந்தனர். பெரியவர் அவரை பார்த்து, "நீ கொண்டு வந்த காணிக்கையை அந்த பெண்ணிடம் கொடு" என்றார் மகான். அந்த பணக்காரருக்கோ சற்று தயக்கம். எனினும் மகான் சொல்லிவிட்டாரே என்றதுக்காக அவரும் கொடுத்தார். மகான் அந்த பணக்கார தம்பதியை பார்த்து கேட்டார், "காமாட்சிக்கு கொண்டு வந்ததை யாருக்கோ கொடுக்குறியோன்னு நினைக்கிறியோ?" என்று கேட்டார். "அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேளு" என்றார் அந்த மனிதரிடம். அப்போதுதான் அனைவருக்கும் தெரிந்தது அந்த பெண்ணின் பெயர் என்னவென்று. அந்த பெண் காமாட்சி என்றாள். அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர், அந்த பணக்காரரும் உட்பட. அப்போது ஸ்ரீமகான் அந்த பணக்காரரை பார்த்து, "என்ன பார்க்குற? என்ன அந்த காமாட்சிக்கு கொண்டு வந்ததை இந்த காமாட்சிக்கு கொடுக்குற? ரெண்டும் ஒன்று தான், யார்கிட்ட கொடுத்தா என்ன?" என்றார்கள் கருணை ததும்ப. அப்போது அந்த பெண்ணும் அவளது தாயும், "தாங்கள் எதற்கு வந்திருக்கிறோம் என்று மகானிடம் நாங்கள் கூறவே இல்லை. அவரே எங்களை பற்றி தெரிந்து கொண்டு எங்களுக்கு இப்படி ஒரு உபகாரம் செய்திருக்கிறார்கள்" என்று மனமுருகி கண்ணீர் மல்க அவரை தொழுது நின்றனர். பரபிரம்மத்திற்கு நம்முடைய மனதில் இருக்கும் குறைகளை சொல்லித்தானா தெரிய வேண்டும்? அவர் சரணமே சரணம் என்று விழுந்தால் அவரே எல்லாவற்றையும் நடத்தி வைப்பார். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.